ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குட்டி பொண்ணு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவங்க ஒரு பெண்டன்ட் போட்டிருப்பாங்க அந்த செயினில். அதை பார்த்துட்டு, அம்மா நான் உன்னை ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் நான் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு தூக்க முடியாமல் ஒரு பெரிய பேக்கை ஒன்று தூக்கிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 பசங்க சேர்ந்து நினைப்பாங்க. நின்றுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ வம்பு பண்ணுவாங்க. அதே சைஸில் உள்ள குட்டி பசங்க தான். என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா இவ அவங்க அம்மாவை வந்துட்டு லாஸ்ட் மந்த் வந்து இவ தான் வந்துட்டு இவளால் தான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு குட்டி பண்ணை கையில் வச்சு தின்னுட்டு இருக்குமா, அந்த பண்ணை அவகிட்ட இருந்து பிடுங்கிப்பாங்க. பிடுங்கிட்டு இந்த பண்ணை எங்கேருந்து தின்னு அப்படி இப்படின்னு கேட்டு அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரோட்டில் ஒரு காரில் வந்து ஒரு அங்கிளும் ஒரு குட்டி பையனும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையனுக்கு வந்து ஸ்டொமக் வந்து வலிச்சிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த அங்கிள் வந்து அந்த பையன் கிட்ட கேட்பாரு, இன்னுமா அப்பா உனக்கு வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்குன்னு கேட்கவும், ஆமாம் அங்கிள் வலிக்குதுன்னு சொல்லும்போது, எத்தனை கண்ட்ரியில் உள்ள எவ்வளோ டாக்டரை வந்து கூப்பிட்டு வச்சு பார்த்துட்டு ஆனால் இன்னும் உனக்கு அந்த வயிற்று வலி சரியாக போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்லுவோம். அந்த குட்டி பையன் என்ன சொல்லுவான், இல்லை இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சமாக தான் வலிக்குதுன்னு சொல்லும்போது, இங்கே இந்த கூட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல அந்த குட்டி பசங்களோட, அந்த இது வந்து இந்த அங்கிள் காதில் விழும். இப்போ அந்த பொண்ணு வந்து கேட்கும், அந்த பிரெட்டை வந்து என்கிட்ட கொடு, அது என்னோட லஞ்சு, அதுதான் என்னோட லஞ்சு, அது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுட்டு இருக்கும். இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு சம்மக்கும் ஒரு உடனே என்ன பண்ணுவார், வெளியே வந்துட்டு அதுங்களுக்கு குட்டி பசங்க தானே விரட்டி விடுவார், அது மாதிரி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க வருவார். உடனே அந்த பசங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு, இன்னைக்கு நான் நல்ல மைண்டில் இருக்கேன், அதனால நீ கேட்டதை நான் கொடுத்துட்றேன், ஆனால் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கையில் கொடுக்காம கீழே தூக்கி போட்டுருவாங்க. அந்த பொண்ணு கேட்கும், எதுக்காக என்ன வந்து கிண்டல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்கும்போது, சரி உன்னை கிண்டல் பண்ணல வேணா உன்னை அடிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அடிக்க வர வருங்க. உடனே இந்த அங்கிள் வரதை பார்த்தோன்னே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். உடனே அந்த அங்கிள் வந்து கேட்பாரு, என்னம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த வயிற்று வலிக்குதுல அந்த பையன் சொல்லுவான், நம்ம வீட்டில் எவ்வளோ ஃபுட்டு வந்து இருக்குது, அதை சாப்பிட்றதே இல்லை யாருமே, எல்லா ஃபுட்டும் வேஸ்ட்டாக தான் போகுது, ஏன் அந்த ஃபுட்டை வந்து இந்த பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையன் கேட்பான். அங்கிள் வந்து கேட்பாரு, நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வரியா, எங்கள் கூட வரதுக்கு உனக்கு விருப்பமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா கொஞ்ச நாள் இங்கே தான் இருந்தாங்க, அம்மா இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். உடனே அந்த குட்டி பையன் இருக்கான், அவன் என்ன சொல்லுவான், அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவான், நீ வந்துட்டு இந்த மாதிரி கீழே விழுந்தது டர்ட்டி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்வார், அதனால அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டில் நிறைய ஃபுட் இருக்குது, நீ எங்கே இருந்தாலும் சரிதான், வீட்டில் சமைச்சா அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அந்த குட்டி பையன். உடனே அந்த பொண்ணு வந்து சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்லிட்டே இருக்கும். இப்போவே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்ச உடனே அந்த பையனுக்கு வயிற்று வலி இருந்ததுல அது சரியாக போயிடும். அப்புறமா வந்துட்டு இவங்க 2 பேரும் அங்கிள் வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டே இருப்பாங்க, நீ எப்போ வர என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு, நீ வரியா அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பையனை வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும், வந்துட்டு நான் அவனை கூட்டு போட்டான்னு கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்லுவான், அங்கிள் எனக்கு சுத்தமாக பெயினே இல்லைன்னு சொல்லுவான். உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடும், என்ன சொல்கிறப்பா பெயின் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த பொண்ணை திரும்பி பார்ப்பாரு. இருந்தாலும் திரும்ப ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துட்டு செக்அப் பண்ணி பார்க்கும்போது அந்த பையனுக்கு வயிற்று வலின்ற சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை, அவன் டோட்டலாக இப்போ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வரும். இப்போ இந்த அங்கிளுக்கு ஒரே யோசனையாக இருக்கும், இந்த பொண்ணு வந்து என்ன ஒரு மிராக்கல் பொண்ணு மாதிரி இருக்கா, இவளை பார்த்தோன்னே அவள் கையை பிடிச்சி பேசுனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து அந்த பெயின்ன்றதே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு புரிஞ்சிடும். இந்த அங்கிளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்கும், இந்த பொண்ணால் தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் வந்து நினைப்பாரு. சரி வீட்டுக்கு போகலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டு இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வருவார். அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே வரும். இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராண்ட்மா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களை பெரியவர் இருக்காருல்ல அவருக்கு 2 குட்டி பசங்க இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டியை போயிட்டு எங்கள் கூட விளையாடுவாங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, போய் உங்கள் அப்பாவை போய் விளையாட கூப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லுவாங்க. அதோட அந்த பாட்டி வந்து பெரிய பையனை திட்டுவாங்க, ஏன்டா இப்படி இருக்க, இன்னும் உங்கள் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ளே 2 பிள்ளையை பற்றி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில அங்கிள் இருக்காருல்ல அவர் அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வருவார். குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு வரதை பார்த்தோன்னே இப்போ அந்த 2 பசங்க இருக்காங்கல்ல அவங்க கேட்பாங்க, இந்த அங்கிளும் இந்த கிராண்ட்மாவோட பையனாக தான் இருப்பார், அதுவும் 3rd பிரதராக இருப்பார். இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, என்னடா நீ அண்ணனை மாதிரி நீயும் போயிட்டு ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வர, எவ்வளோ நல்லா அது நடக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ அவரை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவர் என்ன சொல்வார், இப்போ பாட்டி வந்து கேட்பாங்க, யாரா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இவ இந்த குட்டி பொண்ணு வந்து ரோட்டில் இருந்தா, அவள் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் வீட்டுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அந்த பாட்டிக்கு வந்து இந்த குட்டி பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கும், இவ ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பக்கத்துலேயே உட்காந்து பேசுவாங்க. உன் பேர் என்னம்மா, உனக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அதோட பேரை சொல்லும். அதுக்கப்புறம் எனக்கு 5 வயசு ஆகுதுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கன்னு கேட்கும்போது, அம்மா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க, அப்பாவுக்கு வந்து சின்ன வயசாக இருக்கும்போது என்னையும் பிடிக்கல அம்மாவையும் பிடிக்கல, அதனால் அவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுவும். பாவமாக இருக்கும். அவங்க பாட்டி வந்து கண்ணை தொடச்சி விட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அழுறதை பார்த்தோன்னா அந்த குட்டி பசங்க இருக்காங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் உங்க கூட கொஞ்ச நேரத்தில் விளையாட போகிறேன் 2 பசங்களுமே அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க அந்த குட்டி பசங்க. அதோட வந்துட்டு இப்போ அந்த அங்கிள் இருக்கால கூட்டிகிட்டு வந்த அங்கிள் அவர் என்ன கேட்பாருன்னா, உங்கள் அப்பா பேர் உனக்கு தெரியுமாமான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து அப்பா பேரை சொல்லும். அப்போ உடனே அந்த 3 பிரதர்ஸுமே என்ன சொல்லுவாங்க, அவன் வந்து ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கான், ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் அவன் ஃபேமஸ் ஆகலை, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடிட்டு அவளை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கும்போது இந்த பொண்ணையும் வேணான்னு சொல்லிட்டு இருப்பான், அவனெல்லாம் வந்து சும்மாவே விடக்கூடாதுன்ற மாதிரி இந்த அண்ணன் தம்பிங்கெல்லாம் பேசிப்பாங்க. பாட்டி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி வந்து உள்ளவங்களை வந்து சும்மாவே விடக்கூடாது, குழந்தைங்களை இந்த மாதிரி வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு விடுறவங்களை வந்து சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு செம்மக்கம் வரும். நீ எதுவும் கவலைப்படாதம்மா, இனிமேல் இதுதான் உன்னோட வீடு, நான் தான் உன்னோட பாட்டி, இவங்க எல்லாரும்
உனக்கு சொந்தக்காரங்க, இனிமேல் உன்னை வெளியே யாருமே கிண்டல் பண்ண மாட்டாங்க, நீ இங்கேயே சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லும்போது, உண்மையாகவே பாட்டி உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஆசையாக கேட்கும். கூட்டிகிட்டு வந்தார்ல அந்த அங்கிள் வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இனிமேல் நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே அந்த பொண்ணு வந்துட்டு அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருமா. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே அந்த பொண்ணு அப்படியே ஹக் பண்ணிப்பார். இந்த குட்டி பசங்க நம்மளுக்கு புது தங்கச்சி கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க வேறு ஆட்டம் போடுவாங்க. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது, வந்த இதில் நான் எதுவுமே பிள்ளைய கவனிக்கவே இல்லை, சரிவா சாப்பிடலான்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ கூட்டிகிட்டு போவாங்க. அது சாப்பிடுவாங்களா, சாப்பிடும் போது வந்துட்டு இப்போ எல்லாம் அந்த பாட்டி அந்த பொண்ணு இருக்கல, அது வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பா மடியில் உட்காந்துருக்கும். இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்க, இங்கே அந்த பொண்ணுக்கு ஒரு பேர் வேற வச்சிருவாங்க, பேரை வச்சு இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த பாட்டி கூப்பிடும். அந்த பாட்டி மடியில் அந்த பொண்ணு வந்து உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிடணும், அது ரொம்ப ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது உடனே பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க. அம்மா இத்தனை வருஷத்தில் நீ எங்களுக்கு சாப்பாடு கூட பரிமாறினது கிடையாது, ஆனால் இப்போ ஊட்டுறல அப்படின்னு கேட்கும்போது அந்த குட்டி பசங்க வேற வம்பு பண்ணுவானுங்க. நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட விளையாடுனது கிடையாது, எங்களுக்குன்னு எதுவும் இது பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களா இருக்கவங்களுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம், அவள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி நாசுக்கா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு என்ன சொல்லும், இங்கே நிறைய டெலிஷியஸான ஃபுட்டெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆச்சரியப்படும். பாட்டி ஊட்டி விடுறத அந்த பொண்ணு அழகாக சாப்பிட்டுக்கும். கூட்டிகிட்டு வந்த அங்கிள் சொல்வார், ஆமாம்மா அவளுக்கு வந்து நல்ல சாப்பாடாக சத்தானதாக கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், பாட்டி எனக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக வந்து அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால எனக்கு வந்து எந்த நோயும் வராது, நான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் சிரிப்பாங்க. அதோட அண்ணனுங்க வேற வந்து நான் உங்களை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இந்த குட்டி அண்ணனுங்க வேற சொல்லவும் உடனே அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும், அந்த கிராண்ட்மாக்கும் தேங்க்யூ சொல்லும், அப்பாவுக்கும் தேங்க்யூ சொல்லும், அந்த குட்டி பசங்களுக்கும் தேங்க்யூ சொல்லும். உன்னை எல்லாம் சிரிச்சிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கல அவர் என்ன சொல்வார், அந்த குட்டி பையனுக்கு வந்துட்டு வயிற்று வலி இருந்துச்சுல, அது டோட்டலாக குணமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வந்து 2 விதமான சந்தோஷமான விஷயங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து அந்த பையனுக்கு சரியானது, இன்னொன்று வந்து இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பையன் என்ன சொல்வான், நான் போய் விளையாட போறேன்னு சொல்வான். ஏன்னா இவ்வளோ நாளாக அவனுக்கு வந்து வயிற்று வலி இருந்ததுனால அவனால் விளையாடவே முடியாது. இப்போ அவனுக்கு சரியாக போனோன்னு விளையாடணும், அந்த விளையாட்டு வயசு தானே, அது மாதிரி சொல்லவும் இந்த பாட்டிக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். மைண்டு ஃபுல்லாக விளையாடுறது தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உடனே பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, இந்த குட்டி பொண்ணு வந்து என்னோட லக்கி ஸ்டார்வ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணாங்க, வீட்லேயே செடியெல்லாம் வளர்ப்பாங்கல்ல, அந்த செடி அந்த குரோட்டன்ஸ் இருக்கும்ல, அந்த செடிக்கிட்ட போய் நின்று பேசும். அதில் ஒரு குட்டி பொம்மை மாதிரி வந்து நின்றுட்டு இருக்குமா, இந்த செடி இந்த இலை ஏன் குட்டியாக இருக்குன்னு கேட்கும்போது அது வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி அது 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒன்றும் புரியாது, அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி புரியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த இலைக்கிட்ட பேசிட்டு வந்த உடனே அந்த பெரிய அண்ணன் இருக்கார்ல, 2 பசங்களோட அப்பா, அவர்கிட்ட போயிட்டு இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லணும்னா வந்துட்டு, உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்ச நாளில் வந்துட்டு சளி பிடிக்கும், உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்லும். உடனே அவர் என்ன சொல்வார், இல்லையே நான் வந்து நிறையா வந்துட்டு இப்போ நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், நான் இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு அதிலே நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன், அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட நான் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் என்ன சொல்லுவாங்க, உங்கள் ரிப்போர்ட் படி வந்து உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு அதிகமாக அந்த உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வரும். இவருக்கு ஒன்றுமே புரியாது. நீ சொன்னது சரிதான், எப்படிமா நீ சொன்னேன்னு கேட்கவும் இப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், அதை வந்து எனக்கு சொன்னது வந்து அந்த செடியோட அந்த இலை இருக்குல்ல, அந்த இலை தான் எனக்கு சொன்னிச்சு அப்படின்னும் யாருக்கும் ஒன்றுமே புரியாது. அந்த பொண்ணு என்ன பேசுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இந்த குட்டி பசங்கள்லாம் வந்துட்டு அதோட இமேஜினேஷனுக்கு ஒரு அளவே இல்லை, செடி பேசிச்சு, பானை பேசிச்சு, மண்ணு பேசிச்சுன்னு சொல்லிட்டு நிறையாவே கற்பனை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாரு. ஆனாலும் இந்த பாட்டி என்ன சொல்வாங்கன்னா, எது எப்படியோ விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல, நீ சீக்கிரமாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. ஒன்று இவரும் என்ன சொல்வாருன்னு வந்து, ஆமாம்மா நான் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரா. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், தேங்க்யூலாம் வேணாம் அங்கிள், நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும். அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தவர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு ரூம்குள்ளே வருவார். அந்த பொண்ணு ரூமை சுற்றி பார்க்கும். உனக்கு இந்த ரூம் பிடிச்சிருக்கான்னு கேட்கவும் நல்லா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லுமா, இதுதான் இன்னையிலேருந்து உன்னோட ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். என்னோட ரூமா, இந்த ரூம் ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். உடனே அவங்க அப்பா என்ன சொல்வார்னா வந்து, இந்த பெட்டு தான் வந்து நீ தூங்குற பெட்டு, போய் படுத்து பாரு, உனக்கு இது ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்து உட்காந்துட்டு தொட்டு பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துக்கும். உடனே இவர் வந்து கேட்பார், என்னாச்சுமா ஏன் தொட்டு பார்த்துட்டு அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இந்த பெட்டெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது, என்னோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கா, இந்த அழுகு வந்து அந்த பெட்டில் பட்டுருமோன்னு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லவும், நீ இப்பெல்லாம் நினைக்கக்கூடாது, இது உன்னோட பெட்டு, இது உன்னோட ரூமு, நீ எங்கே வேணாலும் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அது ஒன்று ஊன்னு சொல்லிக்கும். அதுக்கப்புறமா அவர் எந்திரிச்சு போய் என்ன பண்ணுவார், ஆல்ரெடி 2 குட்டி பசங்களோட ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த நைட் ட்ரெஸ்ஸு, அது கொண்டு வந்து அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு, இதை நீ போட்டுட்டு தூங்கு, நாளைக்கு உனக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னோடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு மாற்றிட்டு வருமா, அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட பேசிட்டு அந்த பொண்ணு வந்து அப்பா என்ன சொல்வார், இனிமேல் நீ நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்காகவே ஒருத்தரை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இனிமேல் இந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரிங்காக இருக்கணும், அந்த பொண்ணுக்கு வந்து எந்த கஷ்டமும் இதாக இருக்கக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்குறது மட்டும் தான் உங்கள் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவரும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். உடனே அந்த குட்டி பொண்ணு அவர் அது பாட்டுக்கு நிறைய விளையாட்டு ஜம்மலாம் இருக்குது, உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிடும். அவர் அந்த பக்கம் போன உடனே இந்த ஆள் வந்து என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, உனக்கு என்ன தெரியும், உன்னை பார்க்கறதுக்கு நான் ஒரு ஆள் தனியாக இருக்கணுமா அப்படி இப்படின்னு கேட்டு கேட்கவும் உடனே இதுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நான் எதுவும் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்குமா. போனவர் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப வந்துருவார்.
அந்த பொண்ணோட அப்பா இருக்கார் அந்த அங்கிள் திரும்ப வந்துருவார். வந்துட்டு இப்போ நீ என்ன சொன்னேன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் தப்பாக எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் ஃபன்னு தான், அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் விளையாடணுன்னு எந்த வார்த்தையை போட்டு பொண்ணுக்கிட்ட குட்டி பொண்ணுங்க கிட்ட விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவார். அவர் எவ்வளோ சொல்வார், இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலை கிடையாது, இப்போ நீங்கள் இருந்து போகலன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான்ற மாதிரி மிரட்டவும் அவர் இருந்து போயிடுவார். அந்த பொண்ணை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவார். அந்த பொண்ணு சைஸுக்கே உட்காந்துப்பார். அந்த பொண்ணுகிட்ட சொல்வார், யாரும் உன்னை கிண்டல் பண்ண மாட்டாங்க, அப்பா அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன், நான் அப்பா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், அப்பாவே உன்னை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ செல்லமாக வச்சுப்பாரு. பாட்டு பாடி கதை சொல்லி அந்த பொண்ணு ஒரு வழியாக தூங்க வச்சிருவாரு. நல்லா தூங்கிடும். மறுநாள் காலையில் எந்திரிச்சு வரும்போது பார்த்தா பாட்டி வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே வீட்டில் வேலை பார்க்குறாங்களே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு தூங்கி எந்திரிச்சு வந்த உடனே அந்த செடி அந்த பொண்ணு அந்த செடிக்குள்ளே ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பொம்மை தான் அதாவது செடி பேசுதா பொம்மை பேசுதுன்னு தெரியல, அந்த பொண்ணு வந்து செடி தான் பேசுதுன்னு அது கற்பனை பண்ணிக்குது. அந்த குட்டி பொம்மை என்ன பேசும் அப்படின்னா வந்துட்டு, ஐயோ இவ்வளோ தண்ணி என் மேலே ஊற்றுறாங்களே, எனக்கு இவ்வளோ தண்ணி தேவையில்லை, எனக்கு மூச்சு திணறுதுன்ற மாதிரி அந்த செடி பேசுகிற மாதிரி இருக்கும். உடனே இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்ல, ஆண்டி ஆண்டி நிப்பாட்டுங்க, இந்த செடிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போதே பாட்டி வந்துருவாங்க. என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை பாட்டி அந்த செடிக்கு அவ்வளோ தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இது என்னோட ஃபேவரட் செடிமா, இப்போ ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இதுக்கு வந்து தண்ணி ஊற்றலைன்னா அந்த செடிக்கு ஏதாவது ஆகிடும், அதனால தான் பாட்டி தண்ணி ஊற்ற சொன்னேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அதுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, தண்ணி ஊற்றணும், அது செடிக்கு மேலே அது மூஞ்சுக்கு மேலே ஊற்றக்கூடாது, அந்த பாட்டை சுற்றி ஊற்றினா தான் அது வந்து மூச்சு அதுக்கு போதுமான அளவுக்கு அதை எடுத்துக்கிட்டு அது நல்லா வளரும்னு சொல்லும்போது, அதுவே நானே ஊற்றி காட்டுறேன், அந்த பொண்ணு எடுத்து அந்த பாட்டை சுற்றி ஊற்றும். அதை மாதிரி ஊற்றும். பாட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க அந்த பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு. கையால் தண்ணி ஊற்றுற உடனே அந்த செடிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உடனே டக்கு டக்குன்னு பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், இத்தனை வருஷமாக இந்த செடியை வளர்க்குறேன், பூக்கவே இல்லாமல் இருந்தது, இப்போ உடனே பூத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே நீ லக்கி ஸ்டார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேத்தியை அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ தான் அவங்க அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாலும் அந்த அங்கிளும் பார்த்துட்டு அவருக்கு இந்த பொண்ணை பார்த்தா வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப பிரியம் இருக்கும் அந்த பொண்ணு மேலே அவருக்கு. உடனே பாட்டி என்ன சொல்லுவாங்க, இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகனை கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீ என்னடா நீ என் பேத்திக்கு வந்துட்டு இந்த மாதிரி பழைய ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்க, புது ட்ரெஸ் வாங்கலையான்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் என்ன சொல்வாருன்னா, நேற்று நைட் ஆயிடுச்சு அதனால தான் அவளுக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்தேன், இப்போ நான் வந்து கடைக்கு தான் கூட்டு போயிட்டு அவளுக்கு தேவையானது எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருவேன்ற மாதிரி அவர் சொல்லுவோம். சீக்கிரம் போ, அதான் ஃபஸ்ட்டு செய்யணும், அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் வேலைங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைங்களை பிரித்து கொடுப்பாங்களா, அந்த மாதிரி அந்த பாட்டி சொல்லுவாங்க. அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்புவார். விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, இந்த பொண்ணை வந்துட்டு உன்னோட பொண்ணா வந்து நீ தத்து எடுத்துக்கணும், முறைப்படி தத்து எடுக்கிறது நல்லதுன்னு. இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு, நான் தான் உன்னோட அப்பான்ற மாதிரி அதை வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கிடுவார். வாங்கினோன்னு அந்த பொண்ணு கேட்கும், அப்போ நீங்கள் என்னோட அப்பான்னு எனக்கு சந்தோஷம் தான், என்னோட எக்ஸ் அப்பா இருக்கார்ல அவர் என்ன ஆனார் அப்படின்ற மாதிரி கேட்கும். உடனே இவர் என்ன சொல்வார், பாட்டி வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க தான் உன்னோட பாட்டி, நாங்கள் தான் உன்னோட ஃபேமிலி, நான் தான் உன்னோட அப்பா, நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, யாரும் உன்னை வந்து கவலைப்படுத்தக்கூடாது, அப்பாவுக்கு அதை பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணும் அப்படியே சிரிச்சுக்கும். பொண்ணை கூட்டிட்டு ஒரு கடைக்குள்ளே போவார். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள நுழைஞ்ச உடனே அந்த லேடிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள வந்து வெல்கம் பண்ணுவாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உடனே அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். அப்பா அவங்க எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னதான் பார்க்குறாங்கன்னு அப்பா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இல்லை அவங்க நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க, இப்போ இந்த கடையில் எந்த பக்கம் போகலாம் நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச பக்கம் போவோன்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரும். அங்கே பார்த்தா நிறைய குட்டி குட்டி கவுன்லாம் இருக்கும். அந்த கவுனெல்லாம் பிடிச்சி பார்த்துட்டே இருக்குமா. அதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, அந்த விலையை பார்க்கும். இந்த வயசுலேயே அந்த ட்ரெஸ்ஸோட விலையை பார்த்தோன்னே இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் என்ன சொல்லணும்னா, இந்த ட்ரெஸ்ஸு வேணாம், இந்த ட்ரெஸ்ஸு வாங்காமல் இருந்தால் 2 மாதத்தை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும். உடனே அவங்க அப்பா கேட்பார், இப்படிலாம் நீ யோசிக்கக்கூடாது, பாஸ்டில் அப்படிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்கணுன்ற மாதிரி அப்பா சொல்வார். அப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க, இந்த பொண்ணுக்கு பொருத்தமான ட்ரெஸ் எல்லாம் இருந்ததோ அப்படி அதெல்லாமே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் எடுத்துகிட்டு வருவாங்க. குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு ஷூ இருக்குல்ல, அந்த ஷூ எல்லாம் போட்டுவிட்டு அங்கே நல்லா கவனிச்சுப்பாங்க, இந்த மாதிரி ஷூ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா குதிச்சு அதுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைமில் ரொம்ப குதிச்சு விளையாடிட்டே இருக்கும். இப்போ தான் அவர் வந்துட்டு இந்த பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு எவ்வளோ பில் அதெல்லாம் பே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பக்கம் நின்றுக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தவர். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இப்போ கடைக்குள்ள ஒரு அப்பாவும் பொண்ணும் வருவாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்கும்னா வந்து, பிரின்சஸ் ட்ரெஸ் வந்து எனக்கு வாங்கி தரேன், அதுக்கேற்ற ஷூலாம் வாங்கி தரேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்களே, அது எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரும்போது, கண்டிப்பாக உனக்கு இல்லாதது இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் அந்த பொண்ணோட அப்பா சொல்லிட்டு உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே இந்த பொண்ணு அந்த ஷூ போட்டு குதிச்சிட்டு இருக்குல்ல, இதை பார்த்தோன்னா நான் ஆசைப்பட்ட ஷூவே இதுதான், இவன் என்ன போட்டுட்டு நிற்கிறான், அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னா அவ்வளோ கோவம் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா, உனக்கு வந்துட்டு அது கேட்கும், இந்த வயசில் அது கேட்கும், உனக்கு வந்து இவ்வளோ அழுக்கா துணியை போட்டுட்டு இந்த கடையில் வந்து துணி வாங்குற அளவுக்கு உன்னை யார் கூட்டிகிட்டு வந்தது அப்படி இப்படின்ற மாதிரி அது கேட்குது. உடனே இந்த பொண்ணு வந்து நிமிந்து அவர் பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்த உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும். அவருக்கு உடனே செம்ம டென்ஷன் ஆகிடும். உண்மை என்னன்னா, இப்போ இந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பாவே அவர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு, என்னை பார்த்து எதுக்காக நீ அப்பான்னு கூப்பிட்ற, எல்லாரும் முன்னாடி இப்படி தான் அப்பான்னு கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதான்னு சொல்லிட்டு இப்படி அவர் கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு வந்து என்னோட அப்பாவை நீ என்ன அப்பான்னு சொல்கிறேன்னு பிடிச்சி தள்ளி விட்டுரும். இதை பார்த்துட்டு அவர் அந்த அங்கிள் இருக்கால வேகமாக அப்படி வந்துட்டு, என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அப்பா வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணும், வேணும்னு இப்போ கீழே விழுந்துரும். இப்போ அந்த அங்கிள் வந்தவொடனே கீழே விழுந்துட்டு அவ என்ன தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அப்பா, அதாவது இந்த பொண்ணோட அப்பாவே இல்லைன்னு சொல்லி நிற்கிறாருல அந்த ஆள், அந்த மட்டமாக இருக்காருல அந்த ஆள் வந்துட்டு என்ன பண்ணுவார், இந்த பொண்ணு நடிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தோம் அவருக்கு முன்னாடி பார்த்தியா உன் பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி, இந்த பொண்ணு அதாவது உன் பொண்ணுன்னு சொல்ல மாட்டார், இந்த பொண்ணு வந்து எப்படி தள்ளி விட்டா பார்த்தியா என் பொண்ணு அப்படின்ற மாதிரி பேசுவார். உன்னை ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இப்போ அந்த குட்டி பொண்ணு கிட்டே கேட்பாரு, அவள் கொஞ்ச
நேரத்துக்கு முன்னாடி தள்ளி விட்டால அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமான்னு சொல்லும். இப்போ நீ போய் அவளை தள்ளி விடு அப்படின்னு சொல்லவும் அவருக்கு அப்படியே அந்த பொண்ணு பயந்துட்டு அவர் காலை பிடிச்சி நின்றுட்டு இருக்கும். உடனே அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகும். என்ன தைரியம் தான் என் முன்னாடியே என் பொண்ணை வந்து பிடிச்சி தள்ளி விட நீ சொல்லுவ நீனு, அந்த மாதிரி நீ எதுக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்கும்போது ஆமாம் நீ வந்துட்டு ஒரு நல்ல வேலையில் இப்போ இருக்கேன்னு தான் நினைக்கிறேன், அது வந்து உனக்கு புத்தி இல்லைல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவமாக வரும். அந்த அங்கிளுக்கு நல்லா பயங்கரமாக திட்டி விடுவார். அதுக்கப்புறம் அவரை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நீ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குன்னு தான் நானும் ஏன்னா தெரியும்ல கொஞ்சம் வசதியானவங்களாம் எப்படி அப்படின்னு, அப்படிப்பட்டவன் தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு ரோட்டில் போகிற ஒரு பொண்ணை தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எதுக்காக நீ வந்து கேர் பண்ணணும்னு நினைக்கிற, அவள் எதுக்கு நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவருக்கு கோவம் வரும். அவனும் ரோட்டில் போகிற பொண்ணு யாரோ கிடையாது, அவள் என்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். அங்கிள் சொன்ன உடனே இப்போ அந்த ஒரிஜினலை பார்க்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடும். அது எப்படி நீ எப்படி இவளுக்கு அப்பாவாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ இவர் என்ன கேட்பாருன்னா ஏன் உன்னால் அதை ஏற்றுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் அதை தன்னோட பொண்ணு தான் தான் வேண்டாம் நிராகரிச்சிட்டோன்றது தெரியும். இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு இப்போ ஹீரோ அந்த அப்பா இருக்கார்ல அந்த பொண்ணோட அப்பா குட்டி பொண்ணோட அப்பாவாக இருக்காரு. அவர் என்ன சொல்வார், இப்போ உன் பொண்ணு வந்து என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு மன்னிப்பு கேளுமா இப்போ அவரும் சொல்வார் என்ன பிரச்சனை பெருசாக வேண்டாம். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், நாளாக மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே இவருக்கு கோவம் தான். அவர் என்ன சொல்வார், உன்ன மாதிரி தான் உன் பொண்ணையை நீ வளர்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவர் திட்டுவார். சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்ன உடனே எல்லாருமே அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இதுங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவருக்கு ஒரு மாதிரி அவமானமாயிடும். உடனே பொண்ணை வந்து மன்னிப்பு கேட்குறியா இல்லையான்னு அவரே அதட்டுவார். உடனே வந்து சாரின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணை கூட்டிட்டு இப்போ வெளியே கிளம்புறேன்னு கிளம்புவார். கிளம்பும் போது இவரை பார்த்து என்ன சொல்வார்னா, உனக்கு ஒரு சாதாரண அட்வைஸ் மட்டும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணை விட்டு விலகிரு, இந்த பொண்ணை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு, இல்லை இவ்வளோ கொண்டு உனக்கு தொந்தரவு மட்டும்தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் உடனே அவருக்கு கோவம் வந்துடும். அந்த அங்கிளுக்கு யாரை பார்த்து எங்கிருந்தோ கொண்டு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தானே அவர் லீகல் அப்பான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாரு. அதை எடுத்து அவர்கிட்ட காட்டுவார். நல்லா பார்த்துக்கோ, அவ என்னோட சொந்த பொண்ணு, அவரோட சொந்த அப்பா நான் அப்படின்றது மாதிரி சர்டிஃபிகேட்டே என்கிட்ட இருக்கு, இன்னொரு தடவை வந்து ரோட்டில் கிடந்த பொண்ணு அப்படி இப்படின்னு பேசினா நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவார். அந்த அங்கிள் ஹீரோ இருக்காருல அவர் என்ன பண்ணுவாருன்னா அங்கே பேசி விட்டு திட்டி விட்டுட்டு இப்போ அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு இப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு அவரோட கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துருவார். வந்த உடனே அவர் என்ன சொல்வார், இதுதான் அப்பாவோட கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். உடனே அங்கே இருக்கவங்க எல்லாம் என்னது இது, இந்த நம்ம பாஸ் வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒருத்தவங்க ஒன்று பேசிட்டே இருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்வாருன்னா அப்பாவோட கம்பெனி எப்படி இருக்கு, அப்பாவோட கம்பெனி ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்பாரு. உடனே அந்த பொண்ணு அப்படியே அதை ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு விளையாடிட்டே இருக்கும். உடனே இன்னொரு லேடி இருக்காங்களா, அசிஸ்டன்ட் லேடி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக வந்து பாஸ் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இப்போ நம்ம கம்பெனி வந்து வேற மாதிரி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இப்போ அவர் என்ன சொல்வார், குழந்தைங்க முன்னாடி என்ன பேசுறது உனக்கு விவசாயே கிடையாதா, கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குழந்தைய கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ரூமில் வச்சுட்டு இப்போ வந்து விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு இருக்கும்போது பார்த்தோன்னா அங்கே வேலை பார்க்குற எல்லாருமே இந்த பொண்ணை தேடி வந்துருவாங்க. இந்த ஸ்நாக்ஸ் இதை வச்சுக்கோ நான் அவங்க கூட விளையாடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு அமைதியாக பார்த்துட்டே இருக்கும். அங்கே ஒரு குட்டி செடி இருக்குமா, அந்த செடி வந்து இந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சிடும். உங்கள் அப்பாவோட இந்த கம்பெனி வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ லாஸ் ஆகிற நிலமையில இருக்குது, இங்கே நிறைய வந்து கெட்ட பீப்புளெலாம் இருக்காங்க, அவங்களாம் எல்லா பணத்தையுமே எடுத்துக்கிறாங்க, இங்கே எந்த பணமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். இதே நேரத்தில் அந்த லேடி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு அந்த அங்கிள் கிட்ட இதே விஷயத்த தான் சொல்லிட்டே இருப்பாங்க, நம்ம கம்பெனி வந்து இந்த மாதிரி லாஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கவும் அவங்க சில காரணங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எவ்வளோ ரகசியமாக வச்சாலும் எப்படி வெளியே போச்சு, சில விஷயங்கள்லாம் தெரியலன்னு சொல்லும் போது போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புவார். அதுக்குள்ளே இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், அந்த செடிக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்ற உடனே அந்த குட்டி பொம்மை ஒன்று வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிடும். நான் பேசுறது உனக்கு கேட்குதான் வேறு கேட்டுகிட்டே இருக்கும், எனக்கு நீ பேசுறது நல்லா கேட்குதுன்னு வேறு அந்த பொண்ணு சொல்லும். உங்கள் அப்பா கம்பெனியில் நிறைய கெட்டவங்க இருக்காங்க, அவங்க பண்ணுற வேலைலாம் இதுதான், இங்கே வா உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த பொண்ணை கிட்ட கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் ரகசியம்லாம் சொல்லிட்டு இருக்கும். அந்த குட்டி பொண்ணு இப்போ என்ன பண்ண அவங்க அப்பாவோட ரூமுக்கு இப்போ ஓடி வந்துடும். நீ என்னம்மா இங்கே பண்ணுற, அங்கே விளையாட சொல்லிட்டு இருந்தேனே, அங்கே விளையாட்டு ரூம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணு இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே இதுக்கு முன்னாடி அவர் வந்து விசாரிச்சுட்டு இருப்பார், அங்கே வர அசிஸ்டண்ட்டை கேட்டுட்டு இருப்பாரு, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னோன்னே யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அது யார் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேராக வரும்போதே அப்பா கிட்ட வந்துட்டு நின்றுக்கிட்டு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து இந்த கம்பெனியில் வந்து அப்பாவோட கம்பெனியில் ஒரு பேட் அங்கிள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவரோட பேர் என்ன அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லும், என்ன அந்த லேடி இருக்காங்க அதுக்கு உடனே பயமாயிடும், எங்கே தன்னை மாட்டி விட்டுருமோன்னு சொல்லிட்டு. உடனே அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், அந்த அங்கிளோட பேரை சொல்லும்போது இல்லை அந்த பொண்ணு வந்து ஏதோ செடிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தான்னு சொல்லுவோம். அந்த லேடி சொல்லும் போது இப்போ இவர் கேட்பாரு எந்த செடின்னு கேட்கும்போது ஒரு மணி பிளான்ட் ஒன்று இருக்கும்ல அதுக்கிட்ட தான் இப்போ பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், என்கிட்ட அந்த செடி சொன்னிச்சு அப்படின்ற மாதிரி இந்த பாப்பா சொல்லவும் உடனே அந்த பாப்பாவை கூப்பிட்டு ஒரு மடியில் உட்கார வச்சுப்பாரு. வேறு என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி அந்த அங்கிளோட நேமே சொல்லவும் இவங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாக, அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த அங்கிளோட நேம் தெரியும். உடனே இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். உடனே அந்த லேடி என்ன சொல்லுவாங்க, அந்த குட்டி பொண்ணு சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, ஏன்னா அவர் வந்து சின்ன வயசுலேருந்து உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, உங்களோட பெஸ்ட் பார்ட்னர், அவர் இந்த மாதிரி தப்பு செய்வாருன்றது அப்படி கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த பொண்ணு சொல்லும், இல்லை அவர் ஒரு பேட் அங்கிள், நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த கம்பெனியை காப்பாற்றணும், அதுக்கான இது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும். உடனே வந்து சரி ஓகேம்மா நீ போய் அந்த லேடி கிட்ட இந்த பொண்ணு கூட்டிகிட்டு போ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி அனுப்பி விடுவார். இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த செடி திரும்ப பேச ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் நடக்குதுன்றவங்க அந்த பொண்ணு வந்து இந்த இதை குடிக்காமல் கீழே வச்சுட்டு திரும்ப போய் பேச ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த லேடிக்கு ஒன்றுமே புரியுது, இவனே செடிக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த அங்கிள் இருக்காருல அந்த பொண்ணை கூட்டிட்டு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு ஃபோன் பண்ணி அந்த ஃப்ரெண்டை வர சொல்லிடுவார். அவர் வந்தோடனே என்ன ஆச்சு உடனே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவர் என்ன சொல்வார்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இந்த கம்பெனியை வந்து நான் வித்தரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு இப்படி விற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் இதுக்காக எவ்வளோ ப்ராஃபிட் போட்டிருக்கேன் அப்படி இப்படி அதாவது எவ்வளோ வந்து ஷேர் போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ஏன் உனக்கே எவ்வளோ கோவம் வருது, உன்னை விட அதிகமாக நான் தானே ஷேர் போட்டிருக்கேன், என்னோட கம்பெனி தானே இது, நான் இதில் விற்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை அதெல்லாம் நீ தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது உன்னை இப்போ அந்த ஹீரோ இருக்காரில் அவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்துட்டு என்ன ஏது அப்படின்றது ஒரு ஆளை வர சொல்லியிருக்கேன், அவர் வந்து அப்போ எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பாரா நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் வந்து அதை என்ன சொல்கிறது வெளியே சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து மறைச்சு வச்சிருந்தாலும் அவர் கண்டுபிடிச்சி சொல்லிடுவார்ல அந்த மாதிரி சொல்லுவார். இதே நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல அது என்ன பண்ணும் ஒரு அலமாரி கிட்ட போயிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டு அதுக்கு ஹைட்டு பத்தலை அப்படின்றதுக்காக அது மேலே ஏறி நின்று ஏதோ தேடிட்டு இருக்கும். அப்படி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த கம்ப்யூட்டரில் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, மற்ற விஷயங்கள் எதுவுமே அவர் வந்து ஒரு இதால் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக ஏறி நீ தண்டிக்க பார்க்குறியா அந்த கம்பெனியை விற்க பார்க்குறேன்னு அவர் வேற சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணும் அந்த மேலே ஏறி நின்று ஒரு எவிடன்ஸ் மாதிரி கொண்டு வந்துடும். உடனே நீ ஒரு சின்ன யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக என் மேலே சந்தேகப்பட்டல இத்தனை வருஷம் நட்பணி வந்து இது படுத்திட்டல அப்படி இப்படின்னு இவர் கேட்டுட்டே இருப்பாரு. இவர் என்னடா செய்யறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாரு. அந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு வந்து கிடச்சிருச்சுன்னு ஓடி வரும். என்னம்மா கிடச்சிருச்சுன்னு கேட்கும்போது அவர் வந்தவரை பற்றி தெரியாமல் இந்த பொண்ணு என்ன சொல்லும், இந்த மாதிரி பேட் கை ஒரு அங்கிள் இங்கே இருக்காருல்ல அவர் என்னென்ன பண்ணாருன்றது எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லும் போது இவருக்கு ஒன்றுமே புரியாது, யார் இந்த பொண்ணு எதுக்காக இங்கெல்லாம் வர வெளியே போ அப்படின்ற மாதிரி சத்தம் போடுவார். ஒன்று இவர் என்ன சொல்வார், அவள் என்னோட பொண்ணு அப்படின்னு அமைதியாகிடுவார். இப்போ இது என்ன சொல்லும் அப்படின்னா வந்து இது குட்டி பொண்ணு சொல்லும் இந்த மாதிரி இதில் தான் எல்லா எவிடன்ஸும் இருக்கணும்னு. என்ன எவிடன்ஸ் இது யார் உனக்கு சொன்னதுன்னு சொல்லிட்டு அப்பா கேட்கவும் எனக்கு செடி தான் பேசிச்சு என்கிட்ட அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். உடனே இவர் என்ன பண்ணுவார் அந்த கம்ப்யூட்டர் பார்க்க வந்திருக்காருல அவர்கிட்ட இதை கொடுத்தவும் அவர் வந்துட்டு இதை போட்டு பார்க்கும்போது எல்லா விஷயமும் இவர் பண்ண எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். உடனே அவருக்கு சம்மக்கும் ஒரு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டார், ஓங்கி ஒரு அறையை போட்டுருவாரு. ஏன் அவருக்கு வந்திருக்கும் அதெல்லாம் இல்லாமல் அவரை காப்பாற்றிடுவார். அந்த பொண்ணு காப்பாற்றிடுமா. உடனே இப்போ இவங்க 2 பேரும் சந்தோஷமாக இப்போ வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பலூன்லேருந்து டெக்கரேஷன்லாம் பலமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் ஒன்றுமே புரியாது, என்னாச்சு ஒன்றுமே புரியலன்னு சொல்லும் போது இப்போ பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா புதுசாக நம்ம வீட்டுக்கு குட்டி பொண்ணு வந்திருக்கா அந்த வெல்கம் பண்ணுற மாதிரி பார்ட்டி பண்ணியிருக்கணும், நானும் வேலை பேஸில் அதை பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும். அப்போ அந்த 2 குட்டி பசங்க இருக்காங்களா அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க கிஃப்ட் கொடுக்குறன்ற பேரில் ஒருத்தன் வந்து பிளெயின் இருக்குல்ல பிளெயின் அதை வந்து இது என்னோட டாய் நான் அவனுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவான். இன்னொரு பையன் காரை கொண்டு வந்து கொடுப்பான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் சூப்லாம் வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது இவங்களுக்கு இன்னொரு பிரதரும் இருப்பார், 4th பிரதர். அவர் வந்துட்டு வீல் சேரில் தான் இருப்பார், அவரால் நடக்கவே முடியாது, அதனால் அவர் எங்கேயுமே வெளியே போக மாட்டார். பல இடத்துக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக கால் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பார். யார் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் அவருக்கு ஒத்தே போகாது. அதெல்லாம் அவர் ரொம்பவே ஒரி பண்ணிகிட்டே இருப்பார். இந்த நேரத்தில் அவர் வந்துட்டு இங்கே எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்களா, இங்கே வரும்போது என்னப்பா ரூம்குள்ளேயே இருக்க வெளியவே வரமாட்டேற இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச தான் ஆரம்பிப்பாங்க. அவர் வந்த உடனே அந்த அங்கிள் இப்போ தான் புதுசாக பார்க்குது இந்த பொண்ணு. உடனே என்ன பண்ணும் வேகமாக அந்த சிக்கன் சூப்பை அவர்கிட்ட கொண்டு போகும். அங்கிள் இதை குடிங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போகும்போது புதுசாக பார்த்த அங்கிளுக்கு அவர் அது தடுமாறி ஆயிடும், அவர் காலையே கொட்டிடும். உடனே இந்த அப்பாவாக இருக்காரில் அவர் துடிச்சு போயிடுவார், உனக்கு எதுவும் ஆயிடுச்சாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பதறுவார். உடனே இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும், பயத்தில் நின்றுட்டு இருக்கும். உடனே இந்த 4th பையன் இருக்கார்ல அவர் என்ன சொல்வார்னா வந்துட்டு இங்கே பாரு நீ அழக்கூடாது, அங்கிளுக்கு ஒன்றுமே ஆகாது, இங்கே பாரு அங்கிள் கால் வந்துட்டு பல வருஷமும் அது வேலையே செய்யலை, அதனால இப்போ நீ சூடாக கூட்டிட்டேன் அப்படிலாம் நீ அழுவறதுக்கு அவசியம் இல்லை, இங்கே பாரு சூடான வாட்டர் நானே ஊற்றி காட்டுறேன் பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் அவரே கொதிக்க தண்ணியெலாம் ஊற்றி காட்டுவார் அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக. ஏன்னா அவருக்கு காலில் வந்து உணர்வே இல்லை அப்படின்றதுக்காக. உடனே அந்த பொண்ணுக்கு பார்க்க பாவமாக இருக்குமா, அவர் காலை வந்து இப்படி கையால் இப்படி தொட்டு பார்த்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் டடக்குன்னு எந்திரிச்சு நின்றுவார். நின்றுட்ட உடனே என்ன சொல்வார், யார் எதுக்காக என் காலில் வந்து இப்போ இந்த தண்ணி இவ்வளோ சுடு தண்ணியை யார் ஊதுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவார். இப்போ திடீர்னு நின்று இந்த மாதிரி பேசவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிடும், சந்தோஷமாக போயிடும். இப்போ அந்த அப்பாவாக இருக்கார்ல அவருக்கு வந்து அவர் நினைப்பார் உண்மையிலேயே இவன் வந்து லக்கி ஸ்டார் தான், இவன் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சது ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டே இருப்பார். இப்போ அந்த கால் சரியாக போச்சுல அந்த அங்கிளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இத்தனை வருஷமாக எவ்வளோ டாக்டர் முடியாத விஷயத்தை வந்து இந்த குட்டி பொண்ணு உன்கிட்ட நான் உன்னை பார்த்த உடனே எனக்கு இது நடந்திருக்கு, அதனால் அங்கிள் உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த காஸ்ட்லியான ஒரு செயினை கழட்டி கொடுக்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா நான் வந்து எதுக்குமே வந்துட்டு பதிலுக்கு எதுவுமே வாங்க மாட்டேன், அந்த குட்டி பொண்ணு எதுவும் வாங்க மாட்டா, அப்படி ஒரு வேளை இது என்னால் நடந்துச்சுன்னா அதுக்கு பதிலுக்கு வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது சரி ஓகே இது உனக்கு பிடிக்கலன்னா என்ன நீ கேட்டாலும் நான் உனக்கு அங்கிள் வந்து வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி பசங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க நாங்களும் கேட்போம்னு சொன்னோன்னு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக இருக்கும். பாட்டி வந்து அந்த பொண்ணை வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த குட்டி பசங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள்லாம் வெளியே போய் விளையாட போகிறோம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அப்பாவாக இருக்க அங்கிளும் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா தங்கச்சி பாப்பா வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், அவளுக்கு வெளியெல்லாம் பெருசாக தெரியாது, அதனால் பத்திரமா விளையாடணும், அவன் மேலே உங்கள் கண்ணு எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புவாங்க. அதில் அந்த 3 பிள்ளைங்களும் போய் வெளியே போயிட்டு அந்த பபிள்ஸ்லாம் விட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ ஆல்ரெடி ஒரு கடைக்கு ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார்ல அந்த பொண்ணு பக்கத்தில் தான் இருக்கும். வந்தோடனே இவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறது அதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அதுக்கு வந்து
அதோட ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் பசங்க இருப்பாங்க, கொஞ்சம் பெரிய பசங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பால் வந்து இங்கே வந்து விழுந்தவும் வேணும்னே இந்த குட்டி பசங்க கிட்ட வம்பு பண்ணுவானுங்க. அந்த 2 குட்டி பசங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இந்த பொண்ணு நின்று அழ ஆரம்பிச்சிடும். உடனே சத்தம் கேட்டு அவங்க அப்பா வெளியே வந்து பார்க்கும்போது என்னாச்சுன்னு கேட்கும்போது திரும்பவும் அதே ஃபேமிலி தான். அதை பார்த்தோன்னே இவருக்கு கோவமாக வரும். இது என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாது. ஏன்னா அந்த பசங்க வந்து இப்போ சொல்லிடுவாங்க, இவங்க நாங்கள் விளையாடும் போது இப்படி தள்ளி விட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லவும் இப்போ ஹீரோவாக இருக்க அப்பாவுக்கு வந்து கோவமாக வரும். உடனே அவர் என்ன சொல்வார், எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு திட்டவும் அந்த பொண்ணோட அப்பாவாக இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதாவது ஒரிஜினல் அப்பா, அவர் என்ன இந்த தடவை பசங்க இல்லை நானே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். உடனே அவங்க மன்னிப்பு கேட்டோன்னு இந்த பசங்களுக்குலாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவரோட ஒரிஜினல் அப்பா இருக்காருல்ல, அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 3 பசங்க இருப்பாங்க. பெரிய பசங்க 2 பேரும், சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணு, அந்த கடைக்கெல்லாம் கூட்டு வருவார்ல அந்த பொண்ணு. இந்த 3 பசங்க இப்போ அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும், என்னம்மா ஆச்சுன்னு கேட்கும்போது ஒரு பொண்ணு வந்து என்னை கிண்டல் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி போய் சொல்லும். எது பொண்ணு கிண்டல் பண்ணிட்டாளா அப்படின்னு ஒன்று கேட்கவும் உடனே அந்த அப்பா இருக்காருல்ல, அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆமாம் அவங்க பக்கத்தில் தான் இருக்கா, எப்போ பார்த்தாலும் நம்ம பொண்ணு போகிற இடத்துக்குலாம் வந்துட்டு கிண்டல் பண்ணுறானோன்னு நீங்கள் பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க, அவளுக்கு நல்ல லெசனை நான் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது என்ன ஏதுனே தெரியாமல் இதை ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு அது என்ன சொல்லணும், அது பொண்ணோட காதில் ஏதோ ரகசியம் சொல்லும், இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செய்யணும்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். சொல்லிக் கொடுக்கறது தானே பிள்ளைங்க செய்யுது, அதோட அந்த மாதிரி சொல்லவும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பாட்டிக்கு சமக்கவும் வரும். எப்போ பார்த்தாலும் அந்த பக்கத்து வீட்டு பசங்களுக்கு இதே வேலையாக போச்சு, இங்கே வந்து வம்பு பண்ணுறது பிள்ளைங்களுக்கு கிண்டல் பண்ணுறதுன்னு வேலையாக வச்சிருக்கு. உடனே அந்த குட்டி பொண்ணோட அப்பாவாக இருக்கு, அவர் என்ன சொல்வார்னா, சின்ன பசங்களுக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சகஜம் தான், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் அதட்டி விட்டுட்டேன் அந்த பசங்களை அப்படின்ற மாதிரி சொல்வார். அது எப்படி பண்ணி சொல்லுவேன், இவ எவ்வளோ பயந்து போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு அவ்வளோ சமாதானப்படுத்துவாங்க. அந்த அப்பாவாக இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அவ்வளோ செல்லம் கொடுப்பாரு, அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாரு. பொண்ணு நல்லா தூங்கி எந்திரிச்சிருமா. இப்போ அந்த செகண்ட் அங்கிள் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவார், தூங்கி முழிச்சிட்டேன்னு கேட்பாரு. செகண்ட் அங்கிள் நான் தூங்கி முழிச்சிட்டேன்னு சொல்லும் போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போவார். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது. அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கேக் வாங்கி வச்சிருப்பாரு. எல்லாரும் சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியாது. இன்னைக்கு யாருக்கு பர்த்டேன்னு கேட்கும்போது அந்த குட்டி பையன் வந்து இந்த பொண்ணோட தலையில் வந்து அந்த கிரீடம் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு விடுவான். இன்னைக்கு உன்னோட பர்த்டே தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உன்னை எல்லாருமே சுற்றி நின்றுக்கிட்டு நீ வந்து இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், நீ இன்னைக்கு என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது நிறைவேறும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா ப்ரே பண்ணிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கேக்கை கட் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு கேக்கை நான் சாப்பிட்டதே இல்லைன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். இனிமேல் நீ ஆசைப்படுற மாதிரி டெய்லிக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாமே கிடக்குன்ற மாதிரி எல்லாமே அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பிரியமா இருப்பாங்க. குட்டி பொண்ணு இருக்குல்ல, அது பார்த்துட்டுக்கும் விளையாடிட்டு இருக்கும். அந்த ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அந்த பார்க்கில் உட்காந்து இந்த பொண்ணு பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கும். ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அதில் விளையாடிட்டு இருக்கும். அது சின்ன சின்ன மீனுங்கள்லாம் அதில் இருக்கும். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அது அந்த மாதிரி உட்காந்து விளையாடிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் அப்பாவோட பொண்ணு, அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் அங்கே வந்துட்டு இருப்பாங்க. வந்த உடனே இந்த பொண்ணு தனியாக உட்காந்து விளையாடுறத பார்த்துருவாங்க. உடனே அந்த அம்மா வந்து என்ன சொல்லிக் கொடுக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட காதில் வந்து அவள் தனியாக விளையாடுறா, அவளை பிடிச்சி அதை தள்ளி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கும். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வரும்போது அந்த அதில் உள்ள மீனுங்க வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். உனக்கு ஆபத்து ஆபத்து, இங்கேருந்து சீக்கிரம் ஓடிடு அந்த மீனுங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு என்ன பண்ண டக்குன்னு இப்படி எந்திரிக்கும். அதுக்கு ஒன்றும் புரியாது. எந்திரிக்கும் போது இது தள்ளி விட வந்துச்சுல்ல, அந்த பொண்ணு எந்திரிச்சோன்னா அது போய் உள்ள விழுந்துரும். உள்ள விழுந்த உடனேயே வந்து அந்த பொண்ணோட அம்மா இருக்குல்ல, இது அழ ஆரம்பிக்க அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையே பண்ணிடும். அந்த பார்க்குக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸும் நிறைய பசங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இவ இப்படி தான் இருக்கா, இவ யாருன்னே தெரியல, புதுசாக கொஞ்ச நாள் இங்கே வந்துட்டு இருக்கா, இவ வந்தாலே சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டவும் இந்த பொண்ணு பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணோட அப்பா இருக்காருல, அவர் அங்கே வந்துடுவார். வந்தோட என்ன பிரச்சனை கேட்கும்போது நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறோம். உடனே அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பொண்ணு மேலேயே குத்தம் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே பாட்டி வந்துருவாங்க. பாட்டி வந்தோம் அந்த பொண்ணு பாட்டி கிட்ட உடனே சொல்ல முடிஞ்சிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும். பாட்டியால் மனசு தாங்க முடியாது. இந்த பார்க்குன்னு இருந்தால் கேமரான்னு ஒன்று இருக்க தானே செய்யும், அதை போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணோட ஃபேமிலி எல்லாரும் வந்துருவாங்க. அந்த குட்டி பொண்ணுக்காக எல்லாம் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இந்த குட்டி பொண்ணை தள்ளி விட மாதிரி வரும்போது தான் விழுந்திருக்கும். அதை பார்த்த உடனே இப்போ தெரியுதா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது. இந்த தடவை அவங்க குடும்பத்தில் இது மட்டும் தான் மன்னிப்பு கேட்காம இருந்துச்சு. இந்த தடவை இதுவும் வந்துட்டு அந்த பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்டுரும். சமக்கும் வரும். இவளுக்கு 5 வயசு தான் ஆகுது, ஆனால் உங்கள் புத்திலாம் ஏன் இப்படி போகுது, இந்த மாதிரி ஒரு கெட்ட புத்தியோடு ஏன் இப்படி இருக்கீங்க, அந்த பொண்ணை வந்து கஷ்டப்படுத்தணும், அந்த பொண்ணை வந்து காயப்படுத்தணும்னு ஏன் சொல்லிட்டு இப்படி அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க. குடும்பத்தோட சேர்ந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டு போவாங்களா. அப்போ அந்த பொண்ணோட அப்பா வந்து திரும்பவும் கூப்பிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, நாங்கள் தான் குடும்பத்தோட மன்னிப்பு கேட்டோம்ல, இன்னும் என்ன வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, மன்னிப்பு மட்டும் வாயால் கேட்கக்கூடாது, மனசால கேட்கணும், போதும் அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியே வந்துருவாரு. வரும்போது அவர் என்ன சொல்வாருன்னா, இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது, அந்த ப்ராஜெக்ட் மூலியமா உன் ஃபேமிலியில் உள்ள மொத்தத்தையும் வந்துட்டு நான் வந்து அழிக்கிறேன், அதுக்கப்புறம் உன் ஃபேமிலியோடு சேர்ந்து நீ என்கிட்ட வந்து கெஞ்சுற மாதிரி நான் உன்னை பண்ணுறேனா இல்லையா பாரு. ஏன்னா அவர் வைஸ் பிரசிடென்ட்டாக இருப்பார். அந்த ஒரு திமிரில் வந்து இதை மாதிரி அவர் மனசில் நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். இதுக்கப்புறம் இப்போ பாட்டிக்கு ரொம்ப கோவம் ஒரு எதுக்காகனா, அந்த பார்க்கில் வந்துட்டு இந்த ஹீரோ இருக்கார்ல, ஹீரோ அப்பா, அவரோட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருப்பார்ல, அவரே வந்து இந்த பொண்ணை பயங்கரமாக திட்டியிருப்பாரு. உன்னை கூப்பிட்டு வச்சு அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து தன் பையன் அந்த ஆளை திட்டி விடும் போது எனக்கு தெரியாது, அவங்க சொல்கிறத வச்சு நான் நம்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டு அவர் அனுப்பிடுவார். அப்புறம் பாட்டியும் அப்பாவும் ரொம்ப சமாதானப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நீ எதுக்குமே பயப்படக்கூடாது, யாராவது உனக்கு
கிண்டல் பண்ணாங்கன்னா உடனே பாட்டி கிட்ட அப்பா கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது இப்போ அப்பாவுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் வந்து என்ன ஆக சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவர் வேற சொல்லிட்டு பண்ணல அந்த வைஸ் பிரசிடென்ட் இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து வீணா போகணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியே ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டுருப்பாரு. இதனால நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு இவருக்கு டென்ஷன் ஆகிடும். திரும்ப ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த நேரத்தில் இப்போ அவர் வந்து கிளம்பும்போது இப்போ இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், அப்பா எனக்கு பெட் டைம் ஸ்டோரி வந்து சொல்கிற நேரமாச்சு அப்படின்னு சொல்லவும், அப்பாவுக்கு வந்து அவசரமான ஒரு மீட்டிங் இருக்குமா, இன்னைக்கு நல்ல பிள்ளைய தூங்கிட்டு வந்து அப்பா கதை சொல்கிறேன்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். அவரும் கிளம்பி போவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் வந்துட்டு அதை பற்றியே பேசிகிட்டே இருப்பார், டென்ஷன் ஆகிட்டே இருப்பார். வீட்டில் அந்த பொண்ணு இருக்கும், அதை என்ன பண்ணணும்னா அப்பாக்காக வந்து ஃப்ரூட்ஸை கட் பண்ணுறன்ற பேரில் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி கையை லைட்டாக காயமாயிடும். உடனே அப்பா வந்து அதிகமாக வேலை பார்க்குறாரு, அவருக்கு வந்து நியூட்ரிஷன் அதிகமாக தேவைன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அப்பா வந்து சாப்பிடணும். இப்போ 6 நாள் லேட்டாக தான் அப்பா வருவார். வந்தவொன்னே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்துருவாரு. உனக்கு கையில் அடிபடிச்சான்னு கேட்கும். ஆமாம் அந்த பொண்ணு சொல்லி எதுக்குமா இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருப்பார் அவர், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணு வந்து பார்க்கும்போது அவர் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்பாரு. அவங்கெல்லாம் அந்த அது என்ன சொல்கிறது, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக எலியெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த எலி வந்து பேசுறது இந்த பொண்ணுக்கு வந்து புரியும். என்னை வந்து காப்பாற்றி எனக்கு வந்து இது முடியல, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு என்ன சொல்லும், இந்த எலியை காப்பாற்றணும்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அப்பா என்ன சொல்வார், சரிம்மா உனக்கு பிடிக்கல அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்வார். அப்போ தான் அவருக்கு அதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு பார்க்கும்போது எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுன்ற மாதிரி அவர் யோசிப்பார். ஆபத்துலேருந்து அவர் இப்போ தப்பிச்ச மாதிரி இருக்கும். உடனே அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்வார்னா வந்து, நீ சொன்ன அந்த சின்ன விஷயத்தில் வந்துட்டு அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு இது நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுக்கே அவர் தேங்க்ஸ் சொல்வார். அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்வார்னா, நீ அப்பாவுக்கு பண்ண உதவிக்கு வந்து அப்பா உனக்காக கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால உனக்கு ஒரு பெரிய வில்லா ஒன்று ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது, பெரிய வில்லானா பெரிய ட்ரீ அது நல்லா பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். ட்ரீ இல்லைம்மா அது வில்லானா ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லணும்னா, ஆல்ரெடி நம்ம இருக்க வீடு வந்து ரொம்ப பெருசாக தானே இருக்குது, திரும்ப எதுக்கு பெரிய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மேலே பார்க்குமா அந்த 2 குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அண்ணன் பசங்க, அந்த பசங்க மேலே நின்றுக்கிட்டு பார்க்கு கூட்டிகிட்டு போகணும்னு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. திரும்ப என்னென்னு கேட்கும்போது அவனுங்க அந்த பார்க்கோட பேரை சொல்லிட்டு ஒளிஞ்சுப்பாங்களா. அப்போ இவருக்கு புரிஞ்சிடும் இந்த பார்க்குன்ற. அப்போ அந்த பொண்ணு வந்து வாய் திறந்து கேட்கும், அந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல உடனே இப்போ அவருக்கு புரியும். சரி ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு அந்த பார்க்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த அங்கிள் என்ன பண்ணுவார், அந்த பொண்ணையும் அந்த குட்டி பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த பார்க்குக்கு வருவார். அந்த பசங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய தடவை இந்த பார்க்குக்கு வரணும்னு நினச்சிருக்கோம், ஆனால் அப்பா அம்மாலாம் எல்லாரும் பிஸியாக இருக்கிறனால எங்களால் வரவே முடியல, இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது, எங்கள் தங்கச்சியோட விளையாட போகிறோம்னு சொல்லிட்டு அவ்வளோ குஷியாக இருப்பாங்க. எல்லாரும் போய் அதில் விளையாடலான்னு சொல்லும்போது அந்த பால்லாம் நிறையா இருக்கும்ல, கொட்டி கிடக்கும்ல, அதுக்குள்ளே போய் விளையாடுறோன்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போய் எல்லாம் விளையாடிட்டே இருக்கும்போது அந்த ஆள் இருக்காருல அந்த வைஸ் பிரசிடென்ட்டாக ஒரிஜினல் அப்பா, அவர் என்ன பண்ணுவார், 2 பசங்களை ஆளே அனுப்பிடுவார் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்த பசங்க பார்த்தீங்கன்னா அது முட்டா பசங்களாக இருப்பாங்க போல இருக்கு, பாலில் காலை வச்சு வந்து தடிக்க இந்த பால் கூட்டத்தில் போய் விழுந்துருவாங்க. விழுந்தோடனே எங்கேருந்து வந்து இவங்க 2 பேர் விழுந்தானுங்கன்னு அந்த பொண்ணு இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதுங்க என்ன பண்ணும், ஏன்னா அப்பாவை காணும், யார் வந்து இங்கே விழுந்ததுன்னு தெரியலன்னா அவனுக்கு ஃபுல்லாக பால் மூடிடுச்சு. உடனே அவனுங்க மேலே குதிச்சு அப்பாவை தேடி ஓட ஆரம்பிச்சிருங்க. அந்த பசங்க பார்த்தா அவங்களுக்கு வழியாக தாங்க அதை நல்லா மாட்டிட்டு முழிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்தவொடனே பார்த்தோன்னா அப்பா கிட்ட செல்ல முடிஞ்சிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் முடிஞ்சதோட அந்த 4th பிரதர் இருக்காருல்ல, அவர் வந்து இந்த ஆக்ஷனுக்காக போகணும்னு நினைப்பாரு. அப்போ அந்த குட்டி பொண்ணை கூட்டிகிட்டு போகணும்னு அவர் நினைப்பாரு. ஏன்னா வீட்டில் எல்லாருமே அந்த பொண்ணு ஒரு லக்கி ஸ்டாராக நினைக்கிறதுனால கூட்டிகிட்டு போவார். அங்கே போனோன்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு பிஸ்னஸில் போட்டிங்கன்னு இருக்கும்ல, அவர் என்ன பண்ணுவார், நீ வந்து என்னடா வாங்க போகிற அப்படி இப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த பொண்ணு அதெல்லாம் காதலே வாங்காது, இவரும் எதுவும் காதல வாங்காத மாதிரி அமைதியாக தான் உட்காந்துருப்பாரு. அப்போ ஒவ்வொரு பொருளாக காட்டும் போது அவர் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த அங்கிள் வந்து எதுக்காக அந்த 4th பிரதர் வந்து எதுவும் வாங்காமல் இருக்காருன்னா, அந்த பொண்ணு எதை சொல்கிறாலும் அதை வாங்கிக்கலான்ற மாதிரி இருப்பார். இதை அவர் கண்ணு காட்டுவாரா, அந்த பொண்ணு ஊன்னு சொல்லிட்டு திரும்பிக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அவர் அதை ஆக்ஷனுக்கு கேட்க மாட்டார். உடனே அந்த ஆப்போசிட்டில் இருக்கார்ல அவர் என்ன பண்ணுவார், வாங்கி வச்சுப்பார். இது சரியான முட்டாளாக இருக்க, இதெல்லாம் நல்ல ப்ரைஸு கிடைக்கிது, வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிப்பார். அதை ஒரு மாதிரி பேசுவாங்களா, அந்த மாதிரிலாம் பேசிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு புத்த சிலை மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அது அந்த பொண்ணோட கண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி மின்ற மாதிரி தெரியும். உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லும், அதை வாங்குறோன்னு சொல்லிட்டு சொல்லுமா. உடனே அவரும் என்ன எதுன்னு யோசிக்க மாட்டார். அந்த இதுக்காக வந்துட்டு அதிகம் 5 மில்லியன் தான் அதோட இது சொன்னாங்க அப்படின்னா வந்து அது 50 மில்லியன் வரைக்கும் அவர் கொண்டு போய் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பார். அதை பார்த்தோன்னா அவர் வந்து முட்டா பையன் மாதிரி இருக்க, இதை போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு தான் இருப்பார். இதெல்லாம் வாங்குவாங்களே, இதெல்லாம் சாதாரணமாக கடைகள்லேயே கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசுவார். இப்படி 2 பேருக்குள்ள போட்டி நடக்கும். அவர் வாங்குற பொருள் எதுவுமே இவங்க கையை தூக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு சொல்கிற பொருள் எல்லாமே செலக்டிவாக இவங்க வாங்கி வச்சுருவாங்க. எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ஆக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2-3 பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. இப்போ வாங்கி வச்சுருக்காங்களே அவங்களோட பொருள்களில் வந்துட்டு எதெல்லாம் வந்து ரொம்ப விலைக்கு போகும் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்லுவாங்க. பார்க்கும்போது அவர் வாங்கியிருக்காருல, ஸ்டார்டிங்கில் வாங்கின ஒரு சில பொருள் வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவருக்கே ஒரு மாதிரி ஆகும். நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லணும். இல்லை இது இவ்வளோ தான் போகுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இப்போ இவர் வாங்கியிருக்காருல, அதாவது அந்த 4th அங்கிள் அவர் வாங்கின பொருள்லாம் பார்த்தோன்னா நல்ல ரேட்டுக்கு போயிட்டே இருக்கு. இவருக்கு மூஞ்சே விளங்காது. அதுக்கப்புறம் இவர் வாங்கினது கொஞ்சம் ஓரளவுக்கு அடுத்தடுத்த பொருள் ஒன்றா தானே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ 2 பேர் தான் போட்டு நிறையா வாங்கியிருக்காங்கன்னா இவர் 5 பொருள் வாங்கியிருக்காருன்னா அவர் ஒரு 5 பொருள் வாங்கியிருப்பாரு. அந்த 5ல் வந்து இவருக்கு வந்து 2 பொருள் வந்து ஓரளவுக்கு நல்லா காசாக இருந்திருக்கும் அந்த ஆப்போனண்ட்டாக இருந்தவருக்கு. இவருக்கு இந்த 4th அங்கிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் வாங்கின 5 பொருளுமே வந்துட்டு 4 பொருள் வந்து நல்லா அவர் வாங்கினதை விட ப்ராஃபிட்டாகவே அவருக்கு கிடச்சிரும். 5
5வது அந்த ஒரு சிலை மாரி ஒண்ணு எடுத்தாருல்ல, அது வந்து அந்த பொண்ணோட கண்ணுக்கு மின்னுச்சுல்ல, அத டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களும் அத சொல்லிடுவாங்க. இது வந்து ஒரு லக்கில கிடைச்சிருக்கு. இது ஃபுல்லா கோல்டு அப்படின்னு சொல்லவும், அவருக்கு ரொம்ப ப்ராஃபிட் கிடைச்சிரும். அத பார்த்தோனே இவருக்கு மனசு ஆறாது. உடனே அந்த குட்டி பொண்ணுக்கும் அவருக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு வந்துட்டு ரொம்பவே நஷ்டப்பட்டு போயிருப்பாரு. இருந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. அப்படியே அவர முறைக்கிறது, இவர முறைக்கிறதுமா இருந்துட்டு போயிடுவாரு. அதெல்லாம் இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. வந்த வேலை நல்லபடியா அந்த பொண்ண கொண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கூட்டிட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மாக்கு வந்து சர்ப்ரைஸா இந்த தடவ ஆக்ஷன்ல நான் என்ன ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் தெரியுமான்னு கேட்பாரு. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, தடவைக்கு நீ போயிட்டு இந்த மாரி ஏமாத்தி எதையோ ஒண்ணு தூக்கிட்டு வரப்பா அப்படின்னு ஒண்ணு இல்ல உங்களுக்கு புடிச்சது ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அந்த கோல்டான புத்தர் சிலை இருக்குல்ல, அத கொண்டு வந்து குடுத்தோனே அவங்க அம்மாவுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். உடனே அந்த பொண்ணு வேற கேட்கும், நான் எப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவா இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு, இந்த பொண்ணால நம்மளுக்கு நெறைய ப்ராஃபிட் கிடைக்குது. ஆனா அந்த பொண்ணுக்கான அக்கவுண்ட்ன்னு ஒண்ணு ஓப்பன் பண்ணி அவளுக்குன்னு தனியா நம்ம அமௌண்ட்லாம் போடணும்னு சொல்லும்போது, இந்த குட்டி பசங்க என்ன கேட்பாங்க, அப்படி உனக்கு காசு வந்தா நீ எங்களுக்காக ஒரு மவுண்டெய்ன வாங்கிருன்னு சொன்னோனே, அப்பா எனக்கு காசு குடுங்க நான் மவுண்டெய்ன வாங்கணுன்ற மாரி அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கும். எதுவும் அதுக்கு தெரியாத அந்த மாரி பேசிட்டே இருக்கும். எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் அந்த பாட்டிக்கு இன்னொரு பையன் வேற இருப்பாரு. அந்த பையன் திடீர்னு வந்து நிக்கும்போது, "நீ என்னடா இப்ப வந்து நிக்கிற? ஒரு ஃபோன் கால் பண்ணியிருப்பியா? அம்மா பிறந்த நாளுக்காவது நீ வந்தியா?" அப்படி இப்படின்னு கேட்கவும், "அம்மா நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு" இப்ப ஒரு பர்த்டே விஷஸ் வந்து ரொம்ப லேட்டா சொல்வாரு. இப்ப அந்த மத்த பசங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "இவன பாருங்க தெருவுல போறவன் மாரி ஆயிட்டான். அவன் வந்து என்ன இவ்ளோ நான் பணக்காரன் மாரியா இருக்கான்?" அப்படின்ற மாரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த செடி கொடிங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்றது தான் இவரோட வேலையாவே இருக்கும். அதனால வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்து அங்க போயிடுவாரு. இப்பதான் வந்திருக்காரு. வரும்போது ஒரு பாக்ஸ்குள்ள என்னமோ வச்சிருப்பாரு. அந்த பாக்ஸ யாரும் தொடக்கூடாதுன்னு வேற பேசிட்டு இருப்பாரு. இவனுக்கு இதே வேலைன்னு யாரும் பெருசா கண்டுக்கவும் மாட்டாங்க. இந்த குட்டி பசங்களா இருக்காங்கல்ல, அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும்போது 3 பேசிக்கும். இப்ப அதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும் மாறி மாறி பேசி வச்சுப்பாங்க. அப்ப அதுல என்னன்னா அவருக்கே தெரியாம போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு அவர் வந்துருவாரு. "இங்க பாருங்க ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கேன். இந்த ஆராய்ச்சி நான் சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு. "வாலுத்தனமா ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான்" அப்படின்ற மாரி அவர் மிரட்டிட்டு இருப்பாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும்னா, அந்த செடிங்கலாம் அவர்ட்ட பேசுற மாரி இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க இலைங்கலாம். "எங்களுக்கு மூச்சு திணறுது. நாங்க இங்கேருந்து வெளிய போணும்னு" சொல்லும்போது, அந்த பொண்ணு சொல்லும். "அதுல உள்ளத வந்து மூச்சு திணற வைக்காதீங்க. அந்த பாக்ஸ்ல உள்ள அந்த செடிய வந்து வெளிய விட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், "அதெல்லாம் பேசுறதெல்லாம் சும்மாம்மா. அதெல்லாம் நீ வந்து உன்னோட கற்பனை கதையெல்லாம் என்ட்ட சொல்லாத. நான் இத ஆராய்ச்சி பண்ணணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எல்லாரும் இங்கேருந்து வெளிய போங்கன்னு" சொல்லவும், வெளிய அனுப்பிருவாரு. எப்படியாவது இப்ப நம்ம இத பண்ணணும். அது என்ன ஏதுன்றத பார்க்கணுன்ற மாரி இந்த 3 குட்டீஸும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சுரும். எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, அந்த குட்டி செடிங்கலாம் மூச்சு திணற மாரி அதுக்கு இருந்தா அதால தாங்கவே முடியாதா? எல்லாம் பிளான் பண்ணி ஒரு வழியா வந்துட்டு அவர் தூங்குற நேரம் பார்த்து இப்ப வந்துருவாங்க. வந்தோனே 2 பிரதர் இருக்காங்கல்ல, குட்டி பிரதர்ஸ். அவங்க வந்து அந்த பாக்ஸ தொறக்க இந்த பொண்ணு வந்து வேக வேகமா தண்ணிய ஊத்திரும். ஏன்னா, அது தண்ணி கேட்டு அது துடிச்சிட்டு இருக்கும். மூச்சு திணற மாரி செடிய மூடி வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்கும். தண்ணி ஊத்துறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சந்தோஷம் இருக்கும் அந்த செடிக்கு. உடனே கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு இவரு வந்துருவாரு. அந்த அங்கிள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன நடக்குது இங்க? என்ன பண்ணீங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுருவாரு. உடனே அந்த குட்டி பொண்ணு தண்ணி ஊத்துறத பார்த்தோனே, "என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா?" அந்த பொண்ண திட்டவும், இந்த 2 அண்ணனுங்களும் திட்ட விட மாட்டாங்க. எங்க சிஸ்டர நீங்க திட்டுறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம்னோனே, "உங்க அத்தன பேரையும் இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்ற" மாரி அவருக்கு அவ்ளோ கோவம் வரும். ஆரம்பிச்சுருவாரு. "உங்களலாம் என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு அடிக்க போகவும் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுங்கலாம் அந்த குட்டி பொண்ணு எல்லாம் அழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அந்த பொண்ணோட அப்பாவா இருக்கா அவர் வந்துருவாரு. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "யார் இந்த பொண்ணு? எங்க இருந்து இவள கூட்டிட்டு வந்த? இத்தன வருஷமா நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த செடி வளரணும் வளரணும்னு ஆராய்ச்சி பண்ணி நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது வளர மாட்டேங்குது. அதுல கொண்டு போய் அந்த பாக்ஸ்ல உள்ள செடிக்கு போய் தண்ணி ஊத்துறாளே! இவள என்ன பண்றது?" அப்படி இப்படின்னு கேட்கவும், அந்த பொண்ணு பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சுரும். இப்ப பாட்டிலேருந்து மத்த பிரதர்லேருந்து எல்லாரும் வந்துருவாங்க. "ஏன்பா அந்த பொண்ண போட்டு இப்படி திட்டிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீங்க இதெல்லாம் பண்றதெல்லாம் நியாயமா இருக்கா? பல வருஷமா நான் பண்ண ஆராய்ச்சி எல்லாம் டோட்டலா இப்ப வேஸ்ட்டா போகுது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திட்டிட்டே இருப்பாரு. இந்த பொண்ணு அழவும் அப்பா போய் அந்த பொண்ணுகிட்ட சமாதானம் சொல்லிட்டே இருப்பாரு. அவரா இவருமே இந்த பொண்ணுங்க மேலலாம் செம்ம கோவமா இருப்பாரு. கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா அந்த பாக்ஸ்ல உள்ள செடி வளர ஆரம்பிச்சுரும். அத பார்த்தோனே, "இத்தன வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அது அப்படியே கம்முன்னு தான் கிடக்குது. நீ என்ன பண்ண? செடிக்கு தண்ணி ஊத்துனோனே அது பாட்டுக்கு வளர்ந்துருச்சு." அப்படின்ற மாரி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட இப்பதான் சிரிச்சு பேசுவாரு. உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு, "நீ அங்கிளுக்கு பெரிய ஒரு உதவி செஞ்சிருக்க. உனக்கு ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லும்போது, அந்த பொண்ணு திரும்பவும் அதான் சொல்லும். "நான் ஒரு விஷயம் செஞ்சேன் அப்படின்னா, அந்த குட்டி பொண்ணு வந்து எதையும் எதிர்பார்க்க மாட்டா. எதையும் வாங்க மாட்டா" அப்படின்னு சொல்லவும், அப்ப அங்கிள் உனக்கு வேற ஏதாவது குடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னோனே, "நீங்க இந்த குடும்பத்தோட இருந்தீங்கன்னா, எங்க பாட்டிலேருந்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அதனால இங்க இருக்க பாருங்க" அப்படின்ற மாரி சொல்லவும், "கண்டிப்பா நான் அத செய்வேன்ற" மாரி அந்த அங்கிள் சொல்வாரு. ஏன்னா ரொம்ப வருஷம் வெளியவே போயிடுறாருல்ல. அதனால அந்த பொண்ணு அப்படி சொல்லும். ஃபுல்லா சந்தோஷமா இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆக்ஷன்ல தோத்து போனார்ல அவரும், ஆல்ரெடி இந்த பொண்ணோட ஒரிஜினல் அப்பா அந்த ஃபேமிலி இருக்குல்ல, இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இவங்கள ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த டைம் அந்த குடும்பத்தில வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி நடக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த ஆக்ஷன்ல தோத்து போனார்ல அவரும், அந்த ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. "உங்களலாம் நாங்க இன்வைட் பண்ணவே இல்லையேன்னு" சொல்லும்போது, சரி வந்தவங்கள எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு இதா இருந்துப்பாங்க. ஆனா என்னென்னலாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக இப்ப அடுத்த வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரோட பர்த்டே வந்திருக்குல்ல, அதனால திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அவரோட இன்சார்ஜ் இருக்க அவரோட சேர்ந்து கார்ல போயிரும். போயிட்டு என்ன பண்ணும், பாட்டிக்கு ஒரு அழகான ஃப்ளவர்னா அவங்களுக்கு பிடிக்குதுல்ல, பிடிச்ச மாரி ஃப்ளவர் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்கும். அந்த டைம் பார்த்து இந்த 3 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இன்சார்ஜ் இருக்கார்ல, அவர ஒரு அடிய போட்டு மயக்கம் போட வச்சுட்டு இந்த பொண்ண தூக்கிட்டு வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த ஃப்ளவரோட வந்துட்டு அந்த பாட்டிகிட்ட வந்து ஃப்ளவர குடுக்கும். உடனே அவங்களுக்கு அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "என்னம்மா ஆச்சு? நீ மட்டும் வந்திருக்கன்னு" கேட்கும்போது, "அங்க வேலைலாம் நடந்துருச்சு. அப்பா தான் காப்பாத்துனாரு.
காப்பாத்துனாரு அப்படின்னு சொல்லும். இப்ப என்ன நடந்திருக்கும்னா, அந்த பொண்ண தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க அப்பா பார்த்திருப்பாரு. பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் நல்லா மிரட்டி விட்டு, இந்த பொண்ண கூட்டிட்டு வந்திருப்பாருங்க. பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு நம்பவே மாட்டாங்க. நாங்க இந்த மாரிலாம் பண்ணவே இல்ல அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க பண்ணீங்களா? இல்லையா? அப்டின்றது இப்ப நான் ப்ரூவ் பண்றேன்ற மாரி சொல்லுவாரு. எந்த எவிடன்ஸ் இல்லாம எங்க மேல பழி போடாதீங்கன்ற மாரி அவங்கலாம் பேசிட்டே இருப்பாங்க. எவிடன்ஸ் தானே அது சீக்கிரமாவே வரும்னு சொல்லிட்டு இப்ப இவரு என்ன பண்ணுவாரு, இதுக்கு மேல உங்களலாம் வார்ன் பண்றது, உங்கள சாரி கேட்க வைக்கிறதெல்லாம் ரொம்ப நான் பண்ண தப்புன்னு நான் நெனைக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த எவிடன்ஸோட சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாரையும் கதற கதற அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. போம்போது பார்த்தா அந்த பாட்டிய வேற புடிச்சு தள்ளி விட்டு போயிடுவாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு மாரி ஆயிடும். நெஞ்சு வலி மாரி வந்து அந்த பாட்டி படுத்துரும். இப்ப அத்தன பசங்களுக்கும் ஒரு மாரி ஆயிடும். எல்லாரும் உட்காந்து சுத்தி நின்னு அழ ஆரம்பிச்சுருவாங்க. பாட்டி மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. உடனே இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு, "பாட்டி எந்திரிங்க, எந்திரிங்கன்னு" சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கும். "சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, டாக்டர கூப்பிடுங்கன்ற" மாரி எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் எல்லாம் கெளம்பும்போது பார்த்தா கரெக்ட்டா பாட்டி எந்திச்சு உட்காந்துருவாங்க. அந்த குட்டி பொண்ணு தான் பாட்டியோட கைய புடிச்சிருக்கும். ஒரு மேஜிக்கல் மாரி நடந்து பாட்டி எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அம்மான்ற மாரி எல்லாருக்கும் ஒரு மாரி ஆயிடும். "என்னாச்சு? இன்னும் என்னோட பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகலையா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற" மாரி பாட்டி கேட்பாங்க. உடனே "என்னம்மா இப்படி திடீர்னு போயிட்டு இப்படி திடீர்னு இப்படி பேசுறேன்னு" சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்ப அவ்ளோ இதா இருக்கும். முழிச்ச உடனே அந்த பொண்ண புடிச்சுட்டு தான் அந்த பாட்டி வந்து அவ்ளோ கொஞ்சுவாங்க. அப்படியே எல்லாருமே இப்ப ஃபேமிலி திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவாங்க. திரும்ப யாரும் எங்க ஃபேமிலியோடயே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த மாரி ஃபேமிலி விட்டு போக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நெனச்சுட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்ப அந்த பாட்டி என்ன நெனைப்பாங்கன்னா, அந்த குட்டி பொண்ண தூக்கி மடியில உட்கார வச்சு, எல்லாரும் வீட்ல இருக்கிறதோட ஃபேமிலி ஃபோட்டோ ஒண்ணு எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து நின்னு எடுப்பாங்க. அதோட அந்த ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த அங்கிள் இருக்காருல்ல, இவரு வந்து இந்த பொண்ணுக்காகவே கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டாரு. இந்த பொண்ணு தான் தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ்ளோ பிரியமா அந்த பொண்ண பார்த்துப்பாரு. இந்த பொண்ணு அந்த குடும்பத்துக்காக எல்லாமாவே இருக்கும். எல்லாரும் அந்த பொண்ணோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க மாதிரி இந்த ட்ராமா வந்து இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.